இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேன். கருப்பு கவுனி அரிசியில் இடியாப்பம். இந்த கருப்பு கவுனி அரிசியை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்து ஜெலிச்சுட்டு, திரும்ப ஒரு முறை நல்லா கடாயில் வறுத்து ஆற வச்சு ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எப்போ தேவைப்படுதோ இடியாப்பத்துக்கோ கொழுக்கட்டைக்கோ நம்ம இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 அழாக்கு இருக்க மாதிரி அரிசி எடுத்து நான் வந்து இடியாப்பம் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் இருக்க மாதிரி நெய் சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கருப்பு கவுனி அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை இதோடு கலந்து நல்லா பரட்டி விடணும். நெய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக பிரிஞ்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் இடியாப்பம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தான். நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது நீங்கள் அந்த தண்ணியில் விட்டு அது கூட நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அதை பிணைஞ்சு அது இடியாப்ப குழாயில் போட்டு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிட வேண்டியதான். இடியாப்பத்தட்டை ஆல்ரெடி நான் வந்து ஆயில் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சு நம்ம ஆவி கட்டி எடுத்துட்டோம், சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை, தேங்காய் பாலும் கூட சேர்த்து சாப்பிட்லாம். அப்படிலாம் நீங்கள் நார்மல் பால் கூட காய்ச்சி ஆற வச்ச பாலையும் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அன்றைக்கே செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்றைக்கு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி அரிசி வாங்கி நல்லா ஊற வச்சு அரைச்சி வறுத்து நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி சண்டே மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற நாட்கள்லாம் பசங்களும் சரி, வீட்டில் ஹஸ்பண்டும் சரி, ஆஃபீஸ்க்கு வேலைக்கு ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் இருக்கும். அந்த டைமில் ரிலாக்ஸாக சாப்பிட முடியாது. சண்டே அன்றைக்கி இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ருசியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கொழுக்கட்டையாகவோ இல்லைனா ஒரு அல்வாவாகவோ இல்லைனா ஒரு இடியாப்பமாகவோ இல்லைனா ஒரு இட்லியாகவோ நீங்கள் தாராளமாக எடுத்து. இன்றைக்கி இந்த கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச இடியாப்பத்துக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல், பால் கலந்து தான் கொடுத்துருந்தேன். ஒரு சிலர் வந்து சுகரை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு வந்து குருமா மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நார்மல் பால் தான் காய்ச்சி ஆற வச்சு அதை வந்து இடியாப்பத்துக்கு மேலே ஊற்றி அதுக்கு மேலே தேங்காய் துருவல் போட்டு அதுக்கு மேலே நாட்டு சக்கரை போட்டு நான் பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். நீங்கள் இந்த நார்மல் பாலுக்கு பதில், அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பாலை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த பாலை தவிர்த்துட்டு அதுக்கு பதில் தேங்காய் பாலை நீங்கள் அரைச்சி ஊற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.